அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சூரிய பகவானவர் மகரத்திலையும், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 4 பேரும் மகரத்திலையும், அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பின் புதன் பகவானவர் கும்பத்துக்கும், பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானவர் கும்பத்துக்கும், அதே மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பின் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு. அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு, சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு, குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு, கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு. சோ இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த 4 கிரகங்கள், செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி 23க்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது. சோ அதிகப்படியான கிரகங்கள் 5 கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும். அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள். இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்துல இருக்கிறதோட 11ஆம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி 10ஓட 11ல போய் இப்ப உட்காருது. அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபம். இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும். 11ஆம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல. சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இது நாட்டு ரீதியா. இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்றது. சோ இந்த அமைப்பு எப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். உங்களுக்கே தெரியும் 8ஆம் இடம் தான் ஒருவரின் ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய பாவகம், கஷ்டங்களை தீர்மானிக்கக்கூடிய பாகம். எந்த அளவுக்கு இவரால் தாங்க முடியும்? ஒரு அடிபடுது, அந்த அடிபட்டா வலி வருங்கிறது இயல்பு. இந்த இயல்பு இவரால் எவ்வளவு தாங்க முடியும், எத ரீதியா வரணும், எந்த ரூபத்துல இவர் அடிபடணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் 8ஆம் பாவமே. சோ இந்த நேரத்துல 8ஆம் இடத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாருமே பயிற்சி ஆடுறாங்க. இப்ப 5 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கு. அப்ப எல்லா வகையான கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இருக்கும். நகையால கஷ்டம் இருக்கும், பணம் இருக்காது, ஏன்னா குருதான் 12ல போயிடுச்சு. சோ அதனால பாதிப்பு இருக்காது. சூரியன் தந்தையால பாதிப்பு இருக்கும், சகோதரர்களால் பாதிப்பு இருக்கும், ராகு வெளியே யாருன்னே தெரியாதவங்களால தான் பாதிப்பு வரும். சோ இந்த அமைப்பு பல வகையிலையும் உங்களுக்கு எதிர்பாராத ஏமாற்றத்தை தரும். என்ன சொல்ல போனா ஏமாற்றம் இருக்கும், இல்லாட்டி தேவையில்லாத செலவுகள் இருக்கும், இல்ல தேவையில்லாத மன கஷ்டங்கள் இருக்கும். ஏதாவது ஒண்ணு எதிர்பாராம நடக்கும் அப்படிங்கிறதுதான் உண்மை. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. பெரிய லெவல்ல மனக்கோட்டை கட்டி கற்பனை பண்ணி, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போதுன்னு ஆபீஸ்ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ப்ரொமோஷனும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கடைசி நிமிஷத்துல அந்த ப்ரொமோஷன் வேற யாருக்காவது போய் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி வேற யாரோ பண்ற தவறுக்கு நீங்க தண்டனை அனுபவிப்பீங்க. குறிப்பா ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல மாட்டிக்குவீங்க. நான் இந்த பணத்தை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துல ஜாமீன் அந்த பணத்தை நீங்க கட்டுற சூழலை வந்துடும். அதோட அர்த்தம் என்னன்னா நீங்க யார் நம்புறீங்க அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. அதே மாதிரி 8ஆம் இடம் பிறருடைய பணத்தை நீங்கள் கட்டுவது, பிறருக்காக நீங்க ஏமாறுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ராகுவோட தானே எல்லா கிரகங்களும் சேர்ந்து, அப்ப நான் தானே ஏமாத்தணும் அப்படின்னு தயவு செஞ்சு கற்பனை பண்ணாதீங்க. ஏன்னா பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா எந்த விஷயங்களும் நடக்காது. உயிர் சேதத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில், 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா உங்க பசங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நீங்க ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதாவது பையனோட ஃபியூச்சருக்கு வீடு தேவைப்படுது, பையனோட டிராவலிங்க்கு கார் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்ல நீங்க இதெல்லாம் செயல்படுத்துவீங்க. அதெல்லாம் குறை இருக்காது. இவ்வளவு அதாவது எவ்வளவு ஏமாற்றங்கள் இருந்தாலும் தொழில லாபம் இருக்கும்.
தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷம். அதாவது 10 ரூபா கிடைக்கும். இந்த 10 ரூபாய நம்ம நம்ம கைக்கு வரவிடாம பண்றதுக்கு நம்ம முன்னாடி யாராவது நம்பி ஏதாவது ஒண்ணு பேசியிருப்போம், பண்ணியிருப்போம். அங்கே பணம் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சரிங்களா? மற்றபடி நெகட்டிவா நடக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. தைரியமா இருக்கலாம். அதே மாதிரி சிறிது சிறிது கடன் வரும். இந்த கடனும் எதனால வருதுன்னா, நான் சொன்னேன்ல, எதையோ நம்பி எதையோ எதிர்பார்த்து ரொம்ப இது பண்ணி மாட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சரிங்களா? இந்த வாட்டி எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, ரைட்டு, எனக்கு இப்ப கஷ்டப்படுற நேரம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஜாலியா எடுத்துக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதையே ரொம்ப சிந்தனை பண்ணீங்கன்னா நைட்டு தூக்கம் கெட்டு போயிடும். உடம்புல தேவையில்லாத வியாதி வந்துடும். தேவையில்லாம உங்களால எல்லாரும் சங்கடப்படுற மாதிரி சூழ்நிலை வரும். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சோ நீங்க எது நடந்தாலும் ஃப்ரீயா விட்டுருங்க. குறிப்பா ஏமாற்றங்கள், நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றினா, நம்பின விஷயம் உங்களை ஏமாற்றினா, ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏமாற்றமா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. வெளியில வந்து ஜாலியா எடுத்துக்கங்க. அதே ரொம்ப யோசிச்சு ரொம்ப சிந்தனை பண்ணி தூக்கத்துக்கு எடுத்து சுத்தி இருக்கவங்களையும் நிம்மதிக்கு இருக்காம இருங்க. சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பு இல்லை. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி வக்ரமா இருக்கார், 12ல இருக்காருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவா 12ஆம் இடம்னாவே மருத்துவ செலவு, வக்ரம்னாவே ஏதோ பாதிப்பு. சோ ஏமாற்றம், 8ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் சேர்றது ஏமாற்றம்னு சொல்லியிருப்பான். அப்ப எது மாதிரி ஏமாறுவீங்க? பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு பெரிய முதலீடு போடுறேங்கிற பேர்ல கண்டிப்பா ஏமாற்றம் உண்டும். அதாவது அந்த சொத்துக்கு சொந்தக்காரர்கள் 2 3 இருப்பாங்க. நீங்க 2 பேர்ட்டையோ ஒருத்தட்டையோ மட்டும்தான் கையெழுத்து வாங்கியிருப்பீங்க, பணத்தை கொடுத்துருப்பீங்க. இப்ப 3வது நபரோ 2வது நபரோ வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏமாற்றங்கள் வரலாம். இல்லாட்டி மருத்துவமனையில நீங்க இத்தனை நாள் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த நம்பி செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பா இது நல்லபடியா வந்துடும். இது வந்து பாதுகாத்துடலாம் அப்படின்ட்டு அது ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ இல்ல ஏதாவது டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ இல்ல நீங்க கையெழுத்து, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, யாருக்கோ ஒருத்தருக்கு ஜாமீன் போட்டது இப்ப வேலை செய்யும், அந்த மாதிரி அமைப்புகளாலும் ஏமாற்றம் உண்டு. சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. குறிப்பா உங்க பணத்தை நீங்க கையாளுவதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த ஆன்லைன் திருத்து நூறு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துலதான் நடக்கும். ஆன்லைன்ல ஏதாவது ஒரு நான் 5 லட்சத்துக்கு இப்போ இது தரேன், 10 லட்சத்துக்கு இந்த மாதிரி வாய்ப்பு தரேன் அப்படின்னு ஏதாவது ஆசை காட்டுற மாதிரி இது பண்ணா உடனே நீங்க உங்க மைண்டை தெளிவு பண்ணிடணும். ரைட், நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வராங்க, சார் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுருங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா இதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த காலகட்டத்துல ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நம்பாதீங்க, பாதிக்கும். என்ன சொல்ல போனா அதுல உங்களை கொண்டு போய் விடும். அதுதான் இங்க ஹைலைட்டு. கொண்டு போய் விட்டு வேடிக்கை பார்க்கும். நீங்க அதுல இருந்து வெளியில எப்படி வந்து ஜெயிக்க போறீங்கிறது அவங்க இந்த காலகட்டத்துல முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி 9ல இருக்காரு. சோ இந்த வந்து எந்த பாதிப்பு வந்தாலும் சமாளிக்கிற தைரியம் இருக்கு, மனப்பக்குவம் வந்துடும், சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் இல்லாம 27 நாள்ல 27 நட்சத்திரத்தை சுத்தி வர ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி அதிபதி நீங்க தான். அதாவது உங்க ராசி அதிபதி தான். அப்படிங்கும் போது மன மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். சனி நின்னு நிதானமா போவாரு, சந்திரன் 27 நாள்ல சுத்தி வந்துருவாரு. சோ இது வந்து எப்படின்னா, ஒரு நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு நேரத்துல ரொம்ப வருத்தத்துல இருப்பீங்க. அமாவாசை பௌர்ணமி மாதிரி. அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பக்காவா நடக்கும். ஏன் இந்த சந்தோஷம் கேட்டா, எல்லாமே 8ல சேர்றது. சோ வருமானம் அதிகமா வரும். நீங்க பேசுறதுக்கு சூழ்நிலை உருவாகும். எல்லாத்தையும் நான் இவ்வளவு பெரிய ஆள், என்னை பத்தி எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேசுறதுக்கு சூழ்நிலை வரும். அப்புறம் கொஞ்ச நாள்ல ஏன்டா பேசணும், அவசரப்பட்டு பேசிட்டோமோ அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி பணம் நிறைய கைக்கு வரும். ஒண்ணும் இல்ல, திடீர்னு யாராவது ஒரு 10,000 ரூபாய் கையில வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு சந்தோஷம் தான். திடீர்னு அந்த 10,000 ரூபாய்க்கு செலவு வந்துடும். ஏன் இந்த 10,000 ரூபாய் வந்துச்சு, எதுக்கு இந்த 10,000 ரூபாய் போணுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. 1 ரூபா போட்டு 2 ரூபாய் வாங்கியிருப்பீங்க. அந்த 2 ரூபாயில அந்த 1 ரூபாய் திரும்ப எங்கேயாவது போயிருக்கும். அப்ப அதுக்கு அந்த 1 ரூபாய் 1 ரூபாயாவே வந்திருக்கணும்னு ஏன் நமக்கு 2 ரூபாயா வந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி உங்களோட
பெயர் வெளியில தெரியிற அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பவமோ இல்ல ஒரு வேலையோ நீங்க பார்ப்பீங்க. சம்பவங்கள்ங்கிறது எந்த ஒரு விஷயமா அதாவது பொது காரியங்கள்ல செயல்படுறதுக்கு சம்பவம் 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பண்ணா அது சம்பவம் 10 பேர் பேசுற அளவுக்கு வரும். இல்லாட்டி உங்க சுய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்துற முயற்சி இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வர்றது அது உங்களோட செயல்பாடு. சோ இந்த மாதிரி செயல்பாட்டாலே சம்பவத்தாலே உங்களோட பேசும் பொருளா நடக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள். ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியும் 8ல இருக்கார். கவனமா இருக்கணும். என்னன்னு சொல்ல போனா கடன், நோய், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு 6ஆம் இடம் தான் வேலை செய்யும். ஏன்னா 6க்கு 3ஆம் இடம், 6ஆம் பாவத்துக்கு 3ஆம் இடம். அப்ப முழு ஆக்டிவா ஏன்னா நீங்க தான் பத்திரம் பதிவு 3ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்றது. உங்களுக்கு எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் 3ஆம் இடத்தை பார்த்து சொல்லணும். அதுக்கு 3 பாவத்துக்கு முன்னாடி உள்ளதுதான் சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு 6ஆம் பாவம் தெளிவா கடன், நோய், எதிரி சம்பந்தப்பட்ட அமைப்பு, மனைவிக்கு மருத்துவ செலவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமா நடக்கும். நண்பர்களால் செலவு வர்றது, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பம் வர்றது, தந்தை பேச்சை கேட்க மாட்டீங்க. ஏன்னா 3ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் போது 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுற கணக்குல தந்தை பேச்சை நீங்க இந்த காலகட்டத்தில் கேட்க மாட்டீங்க. எதுக்கு நான் கேட்கணும்? அவரை கேட்கறதுனால என்ன பண்றது, எதுக்கு, ஏன் அப்படின்னு 1000 கேள்விகள் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ற சூழ்நிலை வரும். இப்படி போங்க, இந்த மாதிரி போடாத, இப்படி இருக்கும். நியாயம் அநியாயத்தை உணர்ந்து பேசுறீங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்துல நியாயம் அநியாயத்தை உணர்ந்து பேசுவீங்க. அதே மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒரு ஏர்னிங்ஸ் ரிலேட்டடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திடீர்னு வைரல் ஆகி ட்ரெண்டிங் ஆகி ஹிட் கொடுக்கும். அதாவது திடீர்னு ஒரு பிரபலமா கூட நீங்க பேசப்படுவீங்க. சோ அதை பத்தி எந்த குறையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. வருமானத்தை பொறுத்தவரை பெருசா சொல்ற மாதிரி இல்லாட்டியும் சூழ்நிலைகள், செய்யற செயல்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.